வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்னால் என்னன்ட்டு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பெரிய ஸ்டார் அதோட ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதோட எனர்ஜி மேட்டர் எல்லாமே வந்து ஒரே ஸ்பாட்டுக்கு வரும். அந்த ஸ்பாட்டுக்கு வரது பேர் தான் வந்து பிளாக் ஹோல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அதிகமான வெயிட் அதிகமான கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோலை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் வந்து சிங்க்கில் டேப் ஓப்பன் பண்ணுறீங்களா, அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணி வந்து டேரெக்டாக சிங்கோட அந்த ஹோல்ஸ்குள்ளே போகும். அதுதான் பிளாக் ஹோல் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஹோல்குள்ளே போயிடுச்சுன்னா திரும்பி வராதுல, அதுதான் பிளாக் ஹோலோட கான்செப்ட். பிளாக் ஹோல்னோடைய ஹிஸ்டரியை பற்றி பார்ப்போம். 17th centuryல நியூட்டன் வந்து கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. அதை தொடர்ந்து 1783ல வந்து ஜான் மைக்கேல்ன்றவர் அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு தியரியை முன்வைக்கிறார். அதுதான் டார்க் ஸ்டார். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஈவன் லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாதுன்ட்டு இந்த தியரியில வந்து ஜான் மைக்கேல் வந்து முன்வைக்கிறாரு. அப்கமிங் இயர்ஸ்ல சைமன் லாப்லாஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நியூட்டன்ஸோடைய கிராவிட்டியோட ஃபார்முலா மாதிரியே இன்னொரு தியரியை வந்து அவர் முன்வைக்கிறாரு. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 19th centuryக்கு வந்தோம்னா, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்ற ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. இது என்ன சொல்லுதுன்னா, கிராவிட்டின்றது ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்பேஸ் டைமோட ரேப் பண்ணி இருக்குன்றத தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. 1916ல கார்ல் ஸ்விட்ச்வார்ட்ன்ற ஜெர்மன் பிசிசிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனை வச்சு ஃபர்ஸ்ட் மாடர்ன் பிளாக் ஹோலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறதா அவர் சொல்றாங்க. 1930ல பிளாக் ஹோல் வந்து ஜஸ்ட் ஒரு மேத் ட்ரிக்ஸ் தான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் ஐன்ஸ்டீனே வந்து இது வந்து ஒரு மேத் ட்ரிக் தான் அப்படின்ட்டு அவரே நம்பாமல தான் இருந்திருக்காரு. 1960 இந்த வருஷம் தான் எரா ஆஃப் பிசிசிஸ்ட்னு சொல்றாங்க. இந்த வருஷத்துல தான் சைச்சியனியஸ் X1ன்ற ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெலஸ்கோப்பை வச்சு பிளாக் ஹோல் ரியல் அப்படின்ற ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. கடைசியா 2019ல ஈவென்ட் ஹரிசான் டெலஸ்கோப்புன்ற ஒரு டெலஸ்கோப்பை வச்சு நம்ம சயின்டிஸ்ட் வந்து பிளாக் ஹோல் வந்து இருக்கு அப்படின்றத போட்டோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் ஷேடோ வந்து எதோடதுன்னா, கேலக்ஸி M871ன்ற கேலக்சியோடைய பிளாக் ஹோல் ஷேடோ தான். கடைசியா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஹென்ஸ் பிளாக் ஹோல் வந்து இருக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. 2022ல சூப்பர் மேசிவ் பிக் ஹோல், அது பேர் சிகாட்டஸ் ஏ. இந்த சிகாட்டஸ் ஏவை வந்து நம்ம கேலக்சியில கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பிளாக் ஹோலோட ஹிஸ்டரி தான் பார்த்துருக்கோம். அடுத்து பிளாக் ஹோல்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு பிளாக் ஹோல் தியரியில சொல்றாரு. ஆனா வந்து இதை வந்து தப்புன்ற விதமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, இல்ல பிளாக் ஹோல் வந்து பிளாக் ஹோலோட எனர்ஜிலாம் குறைஞ்சி அது அப்படியே எவாபரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. சரி, பிளாக் ஹோல் இந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகுது, அது டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் அது எக்ஸாக்டா இல்லை, அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்றாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வினா, இப்போ பிளாக் ஹோல் வந்து ஒரு ஹாலோகிராமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டோர்வேஸ் டு அதர் யூனிவர்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரண்டா நாசா அண்ட் ESA என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெலஸ்கோப் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, பிளாக் ஹோல்ல என்ன இருக்குது, அப்புறமேட்டு பிளாக் ஹோல் தவிர்த்து மற்ற யூனிவர்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத பத்தி ரிசர்ச் பண்றதுக்கோசரம் இந்த டெலஸ்கோப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில தியரிஸ் ப்ரொபோஸ் பண்ணப்படுது. என்னன்னா, குவாண்டம் கிராவிட்டி அண்ட் ஸ்ட்ரிங் தியரி என்ன ப்ரொபோஸ் பண்ணுதுன்னா, இந்த பிளாக் ஹோல்ன்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் எரா ஃபார் ஸ்பேஸ் டிராவல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு மித்து வந்து ரொம்ப பரவாயில்ல, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். பிளாக் ஹோல்குள்ள லைட் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் ஹோல்குள்ள லைட் அப்சர்வ் ஆகாது, லைட் வந்து அப்படியே பெண்ட் ஆகி தான் போகும். ஏன்னா லைட்ல வந்து ஃபுல்லா ஃபோட்டான்ஸ் தான் இருக்கு. ஃபோட்டான்ஸ்க்கு வந்து டென்சிட்டியே இல்லை, அதாவது வெயிட்டே இல்லை. வெயிட்டே இல்லாத ஒரு பொருள் எப்படி வந்து அதுக்குள்ள போகும்? ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வந்து லைட் வந்து பிளாக் ஹோலை பெண்ட் பண்ணி தான் போகுது. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.